ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம டிசம்பர் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே, உலக எய்ட்ஸ் தினம். எய்ட்ஸ் நோய் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 1 அன்றைக்கி கொண்டாடப்படுது. இது 1988 ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. அடுத்து டிசம்பர் 2 அன்றைக்கி 3 முக்கியமான டேஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே, தேசிய மாசு கட்டுப்பாடு தினம். 1984 ஆண்டு போபால் விஷவாயு அந்த நிகழ்வானது ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு விஷயமும் ஏற்படக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, சர்வதேச அடிமைத்தன ஒழிப்பு தினம். இது 1986 கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அடுத்து வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே, உலக கணினி எழுத்தறிவு தினம். கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் தெரியணுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து டிசம்பர் 3 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். தேசிய கடற்படை தினம், இந்திய நேவி டே. இது 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஆப்ரேஷன் டைடண்ட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து டிசம்பர் 5 அன்றைக்கி 2 டேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்வதேச தன்னார்வலர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் வாலண்டியர்ஸ் டே. அடுத்து வேர்ல்டு சாயில் டே, உலக மண் தினம். டிசம்பர் 6 அன்னைக்கு B.R. அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். B.R. அம்பேத்கர் அவர்கள் 1956 ஆண்டு இறந்திருப்பாங்க. டிசம்பர் 7 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே, ஆயுதப்படை கொடி நாள். அடுத்து டிசம்பர் 7 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே கொண்டாடப்படுது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். ICAO இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக காரணமாக இருந்த சிகாகோ மாநாடு டிசம்பர் 7 1944 ஆண்டு நடந்திருக்கும். அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அது டிசம்பர் 9 இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 ரொம்ப முக்கியமான ஒரு டே, ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் 1948 ஆண்டு ஐநா சபையால் கையெழுத்து இடப்பட்டிருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த ஹியூமன் ரைட்ஸ் டே ஆனது கொண்டாடப்படுது. டிசம்பர் 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டெயின்ஸ் டே, சர்வதேச மலைகள் தினம். மலைகள் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்ததாக டிசம்பர் 11 யுனிசெஃப் டே. யுனிசெஃப்ங்கிறது டிசம்பர் 11 1946 ஆண்டு நிறுவப்பட்டுச்சு. அது நினைவுகூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அது டிசம்பர் 14 நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம். எனர்ஜியை கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு இப்போ டிசம்பர் 14 1991 ஆண்டு விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அந்த தினத்தையும் நினைவுகூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்படுது. டிசம்பர் 16 விஜய் திவஸ். டிசம்பர் 18 நேஷனல் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே, தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். இந்த தினமானது ஐநா சபை டிசம்பர் 18 1992 ஆண்டு சிறுபான்மையருக்கு உரிமைகள் வழங்கக்கூடிய பிரகடனம் அறிவிச்சிச்சு. ஸோ அதனுடைய ஒரு நினைவாக தான் இந்த தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து டிசம்பர் 25 நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே. இது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 1924 ஆண்டு பிறந்திருப்பாங்க. அடுத்து டிசம்பர் 26 வீர்பல் திவஸ். 10வது சீக்கிய குரு கோபிந்த் சிங்குடைய பசங்க வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை நினைக்கும் வகையில் இந்த வீர்பல் திவஸ் ஆனது கொண்டாடப்படுது. இது இல்லாமல் டிசம்பரில் இன்னும் சில முக்கியமான டேஸும் இருக்குது. டிசம்பர் 21 வின்டர் சால்ஸ்டைஸ். இதில் டே கம்மியாகவும் நைட்டு அதிகமாகவும் இருக்கும். அடுத்து 22 நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டே. ஸ்ரீனிவாசம் ராமானுஜம் அவர்களுடைய பர்த்டேவை தான் நம்ம நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அடுத்து 23 கிசான் திவஸ். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் சரண் சிங்கோடைய பர்த்டேவை நம்ம கிசான் திவஸாக கொண்டாடுறோம். அடுத்து 24 நேஷ்னல் கன்சியூமர் ரைட்ஸ் டே. இந்த தினமானது கோப்ரா ஆக்ட் கொண்டு வரப்பட்டது நினைவாக கொண்டாடப்படுது. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புகிறேன். இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.